தமிழ் கழுகு. அடுத்த மாசம் தமிழ்நாட்டுல புதுசா 13 மணல் குவாரிகளை திறக்க போறாங்களாம். அதையும் பழைய 2 எழுத்து நிறுவனம் தான் டெண்டர் எடுத்திருக்கான். நவம்பர் முதல் வாரத்துல தமிழ்நாட்டுல 13 மணல் குவாரிகளை திறக்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கான். இந்த தொழில நேக்கு போக்கு தெரிஞ்ச 2 எழுத்து நிறுவனத்துக்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கான். தேர்தலுக்கான பெரும் பகுதி வேலைகளை பார்த்து கொடுக்கிறது தான் அந்த நிறுவனம் கொடுத்த வாக்காம். இதை தெரிஞ்சுக்கிட்ட மணல் தொழில இருக்கிற திமுக அனுதாபிகள் ஒரு முக்கிய பிரமுகரை சந்திச்சு வரப்போற குவாரிகள்ல அந்த 2 எழுத்து நிறுவனம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு மணலை ராட்சத இயந்திரங்கள் மூலமா அள்ளும். ஏற்கனவே மணல் திருட்டுக்கு எதிரான மனநிலையில இருக்கிற கிராம மக்கள் லாரிகளை சிறைபிடிச்சு போராட்டம் நடத்துவாங்க. தேர்தல் நெருக்கத்துல அது நல்லா இருக்காது. அரசு அங்கீகரிச்ச அளவுக்கு மணல் எடுத்து விக்கிறது தான் நல்லதுன்னு யோசனை சொன்னாங்களாம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அந்த பிரமுகர் என் கையில என்னையா இருக்கு, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு வந்தவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாராம். பாஜக பாமக புது குவாரிகளை முற்றுகையிட முடிவு செஞ்சு அதிமுகவையும் போராட்டத்துக்கு அழைச்சுதான். ஆனா அதிமுகவுல இந்த ஆட்டத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம். திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ இடையே 7ஆம் பொருத்தம்னு பேசிக்கிறாங்க. இந்த தகவல் அன்பகத்துக்கு போக அதே புகாரா அறிவாலயத்துக்கு போயிருக்கான். 2026 தேர்தல்ல இளைஞரணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த அணியில இருக்கிற 40 புது முகங்களுக்கு சீட்டு கொடுக்க திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட எந்தெந்த தொகுதிகள்னோ முடிவான நிலையில அந்த தொகுதிகள்ல நிகழ்ச்சிகள், நலத்திட்ட உதவிகள், அரசு திட்ட முகாம்கள் நடத்த சம்பந்தப்பட்ட இளைஞரணி நிர்வாகிங்க மாவட்ட செயலாளர்கள் கிட்ட தேதி கேட்க தேதியும் தராம நிகழ்ச்சியையும் நடத்த விடாம பல காரணங்களை சொல்லி தள்ளி போடுறாங்களாம். தங்களை மீறி வளர்ந்துருவாங்களோன்னு எச்சரிக்கையா இருக்கிற சில மாவட்ட செயலாளர்களை பத்தி இளைஞரணி தலைமையகமான அன்பகத்துக்கு தொடர்ந்து தகவல்கள் போயிட்டு இருக்கா. அன்பகத்துக்கு வந்த அந்த தகவல்கள் எல்லாமே புகார்களா உருமாறி பக்கத்தில் இருக்கிற அறிவாலயத்துக்கு போயிட்டு இருக்கான். விரைவில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மேல நடவடிக்கை பாயும்னு பேசிக்கிறாங்க. டெல்லி தலைமை தனக்கு இனியும் பதவி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையை இழந்த அண்ணாமலை சீக்கிரமே அரசியல்ல அதிரடி முடிவை எடுக்க போறாருன்னு காவி கட்சியில பேசிக்கிறாங்க. பாஜகவோட தேசிய தலைவர் நியமனத்துக்கு பிறகு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும்னு RSS கொடுத்த வாக்குறுதியால பொறுமை காத்த அண்ணாமலை இப்ப பொறுமையை இழந்துட்டாருங்கிறாங்க. தேசிய அளவுல பொறுப்பு எதிர்பார்த்து காத்திருந்தவருக்கு தமிழ்நாடு பாஜகவுல தேர்தல் பொறுப்பாளரா ஒரு பதவி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கான். ஆனா தேசிய கட்சியில மாநில தேர்தல் பொறுப்புங்கிறது பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு பதவின்னு அதை அவரு விரும்பலையாம். இப்போதைக்கு தாம் பேர்ல மன்றங்கள், இயக்கங்கள்னு ஆதரவாளர்களை ஆரம்பிக்க சொல்லி தன்னோட செல்வாக்க காட்ட நினைக்கிற அண்ணாமலை தேர்தல் வேலைகள்ல பட்டும் படாமலும் இருக்க முடிவு செஞ்சிருந்தாலும் தன்னை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல எதையும் செய்ய முடியாதுங்கிறதையும் கட்சி தலைமைக்கு காட்ட நினைக்கிறாராம். மொத்தத்துல இந்த தடவையும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலை பெரிய சவாலா தான் இருப்பாருங்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல வேட்பாளர்கள் யாருன்னு முடிவு செய்ய திமுக தலைமை புது திட்டம் வச்சிருக்கான். திமுகவுல சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட தயாராயிட்டதாவே சொல்றாங்க. இளைஞரணிக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிற கட்சி தலைமை மண்டல வாரியா வேட்பாளர்களை தேர்வு செய்ய பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வேட்பாளர்களை தேர்வு செய்ய புது முடிவை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. மண்டல பொறுப்பாளர்களையும் தாண்டி கனிமொழியும் வேட்பாளர்கள் தேர்வுல முக்கிய பங்கு வகிப்பாங்கன்னு சொல்லப்படுது. தென் மாவட்டங்கள்ல சீட் கேட்கிறவங்க கனிமொழி முகாமையும் அணுக தொடங்கி இருக்கிறதா தகவல். நியூஸ் தமிழ் கழுகு.